ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல நாங்க வந்து டயர் லிஸ்ட் பண்ண போறோம். நீங்க உடனே கேட்கலாம், எதை எம்ஆர்எஃப் டயரா, பத்தி மாருதி டயரா அப்படின்னு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும், எதுவுமே என்டர்டைன்மெண்ட் ஐயோ இனிமே சாயங்காலம் 7 மணிக்கு மேல கை நடுங்க ஆரம்பிச்சிருமே, டாஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நோ நோ நோ. 8 நாள்ல அடுத்து இந்தியாவோட ஓடிஐ சீரிஸ் வருது. ஆஹ் friends, அது இன்னொரு விஷயம். நாங்க டயர் லிஸ்டோட எதை எடுத்து வந்திருக்கோம்னா, கடைசியா பார்த்து சாவுங்க தான். சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே டயர் லிஸ்ட் பண்ணி ரேங்க் பண்ண போறோம். வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இவங்கனால இதாச்சு அவங்கனால இதாச்சு அப்படிலாம் சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஸ்பெசிஃபிக்கா இண்டிவிஜுவலா என்ன பண்ணாங்க டீமுக்கு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் வச்சுதான் இந்த ரேங்கிங். ஓகேவா? ஊர்வில் பட்டேல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஊர்வில் பட்டேல் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஒன்னும் பிளேயருக்கு அறிமுகம் கொடுத்து இவர் இந்த பட்டி பிளேயரு, அவர் அந்த மாதிரி பிளேயர் அறிமுகம் கொடுக்கறது இல்ல. ஆனா நிறைய பேர் அவங்க கொஸ்டின் வச்சிருந்தாங்க, அவன் ஏன் இப்படி பண்றான், எல்லா போலுமே சுத்த போறான், கொஞ்சம் கேம் இது பண்ணி ஆடலாம்ல, கேம் புரிஞ்சு ஆடலாம்ல, அந்த ரபடாவோட 2வது பால் அதான் 4 வந்துருச்சு, டவுன் த ட்ராக் போயிட்டு ஒரு 4 எடுத்திருப்ப, திருப்பி ஏன் ஷாட்டுக்கு போய் அவுட் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 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 கிரிட்டிசிஸ்க்கான ஆன்சர் தான் அந்த எல்எஸ்டி நாக்கு. அவனோட இது அப்படிதான், அவனோட கேமே அப்படிதான். சொல்லுங்க பாய், நீங்க சொல்லுங்க. நான் இப்போலாம் சொல்லல. நான் வந்து ஊர்வில் பட்டேல் வந்து ஆட வைக்கல, ஏன் ஆட வைக்கலன்னு நான் கேட்டதே கிடையாது. ஊர்வில் பட்டேல அவனை நீ ஆட வைக்கல அவ்வளவுதான் தான் நான் பார்த்தேனே தவிர, ஊர்வில் பட்டேல்னால 15 பால் ஆட முடிஞ்சுன்னா மினிமம் 40 ரன் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 40 ரன் தான். அது ஒரு டீம் கான்ட்ரிபியூஷன். தோனி வந்து சொல்லியிருப்பான், என்னால 100 அடிக்க முடியல அப்படின்னா கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 பாலோ 10 பாலோ அதுல ஒரு 20 ரன் 18 ரன் 25 ரன் அந்த மாதிரி அடிக்க முடிஞ்சுன்னா என் டீமுக்கு அது நல்ல கான்ட்ரிபியூஷனா இருக்கும்னு சொல்லுவான். ஆனா இத அவன் டாப் ஆர்டர்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க கரண்ட் T20க்கு T20 மேட்சஸ்க்கு அது தேவைப்படுது. T20 ஐக்கியம் இல்ல, T20 மேட்சஸ் எல்லாத்துக்குமே அதுதான் தேவை. ஸோ அதை மேல வந்து அவன் பண்ணித்தரான். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தானே தேவையே தவிர, மற்ற பிளேயர்ஸை பத்தி இந்த இடத்துல பேச வேணாம். ஊர்வில் பட்டேல் ஒரு எப்படி சொல்றதுன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவன் அவன் வந்து ஒரு இடத்துல கூட காலை பின்னாடியே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்றேன். சீசன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் ஆடின மேட்ச்ல இருந்து இந்த கடைசி மேட்ச் வரைக்குமே சரி, அவன் சூப்பரா தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டான். அவன் ஊர்வேலுக்கு அதான் மேட்ச். குட் ஃப்ரெண்ட்ஸ். குட் தான் கொடுப்போம். சரி, ஓகே. கண்டென்ட் ஒன்லி. அடுத்த பிளேயர் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எங்க 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 ஒரு பிளேயர் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள வீடியோவே 40 நிமிஷம். ஊர்வில் ஓட்டர்ல வச்சிடலாம், அவ்வளவுதான். ஸ்டாப் ஷேரிங். ஒரு மெயின் பிளேயர்ஸ் மட்டும் காமிச்சிரு, மத்த எல்லாருமே நம்ம ஃபுல்லா சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் மொத்தமா கடைசியில எடுத்து வச்சுக்க. இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, ராமகிருஷ்ணா குரோஸ், குர்ஜப் சிங், அவனுக்கு எல்லாம் சொல்றேன். அவனுதான் கடைசியில வச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு குட் பிளேயர் பார்த்தாச்சு. அடுத்த நம்ம பார்க்க போற பிளேயர் இஸ் நன் அதர் தேன் அன்ஷுல் கம்போஸ். நாங்க இந்த பிளேயர் ஏன் ஸ்டார்டிங் எடுக்கிறோம்னா, இவனை வச்சு டிஸ்கஷன் பண்ணலாம். மத்த பிளேயர்ஸ் ஜஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப ருத்ராஜ் அப்படின்னா ஷிட் கொடுத்துட்டு போயினே இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. இவனுக்கு தான் நல்ல ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அன்ஷுல் கம்போஸ் சொல்லுங்க. அன்ஷுல் கம்போஸ் எங்க பாக்குறீங்க நீங்க? எந்த ரேஞ்சில பாக்குறீங்க? அன்ஷுல் கம்போஸ் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சீசனும் சரி, ஆர்சிபி கூட ஒரு ஓவர்ல 30 ரன் கொடுத்தான். எண்டிங் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு போட்ட 16 பால்ல 63 ரன். ரெய்னாக்கு வந்துட்டு 8 பால், மீதி இருக்கிற 8 பால் தான் இருக்கு. ஆனா ரெய்னா பிடிச்சது 25 பால். மீதி இந்த 8 பால்ல 24 ரன் கொடுத்திருந்தான் அப்படின்னா ரெய்னா ரெக்கார்டு போச்சு. we are making history. பட் ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏய் தம்பி, என்னப்பா நல்லா நடுவுல வந்து எப்படின்னா ஒரு ஹோப் கொடுத்தான். ஆனா லைன் வந்து எப்படின்னா என்ன மாதிரி போட்டுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட பாலே குத்தல, தரையில பிச் 22 யார்டுப்பா, பிச் த ஃபக்கிங் பால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து லசித் மல்லிங்கா, இன்னொன்னு பிளானுக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதாவது 5 பேருமே முன்னாடி இருக்கானுங்க, தூக்கி போடுறான் எப்படின்னா அடிச்சு போ அப்படின்ற மாதிரி அவுட் சைட் ஆஃப்ல போட்டான். 5 பேருமே லெக் சைட்ல பேக் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4 பேர் லெக்ல, ஒரு ஆள் வந்து லாங் ஆஃப்ல. இந்த ஃபீல்டுக்கு ஆஃப் சைட்ல போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் சைட்ல ஷார்ட்டா போட்டான்.
ஒரே ஒரு பால் தான் 38 மேல கிளியர் பண்ணிட்டாங்க. அவன் வந்து பிளானுக்கே போடல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணலாம் தான் அடிக்கடி. ஆனா அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, யோசிக்க முடியாதா இருக்கணும், ஈஸியா இருக்கக்கூடாது. இல்ல அதாவது அவனோட பிளானே எப்படா சிம்பிள். வைட் யாக்கரு ஸ்டெம்ப்லைன் யாக்கரு அவ்வளவுதான். சோ இவனுங்க என்ன பண்றாங்க, பேட்ஸ்மேனுக்கு இப்ப நீ இப்ப உனக்கு ஃபைனல் ஓவர் பும்ரா போடுறான் அப்படின்னா அவன் என்ன போடுவானே தெரியாது. அவன் வச்சிருக்க வெரைட்டி ஸ்லோவர் வந்து ஒன், லென்த் பால் பவுன்சர்ஸ், போடலாம், யார்கரு, ஸ்லோவர் ரன், ஷார்ட் பால் அவுட் போடலாம், சைட் ஆஃப், ஏதாவது போடுவோம். எல்லாமே வச்சிருக்கான். ஆனா இவன் கிட்ட இருக்கு இவன் ரெண்டு தானே பண்ணுவான். ஒண்ணு ஒய்டு போடுவான், இல்ல ஸ்டெம்ப்ல போடுவான். சோ இவனா பண்ணிட்டானுங்க, நான் உள்ள நோந்து வந்துடுறானுங்க. சோ இப்ப நீ ஒய்ட்ல போட்டாலுமே நான் தூக்கி பாயிண்ட் மேல அடிச்சிருவேன், நீ உள்ள போட்டாலுமே நான் தூக்கி பின்னாடி பின்னாடி அடிச்சிருவேன்றதுக்காக அடிச்சிருவா சமீர் அப்படின்ற அலி மாதிரி சூப்பரா ஆடி இருப்பான். அதாவது படுத்துட்டான், படுத்துட்டான், பிச்சிலேயே படுத்துட்டான். அந்த மாதிரிதான். அது அது வந்து நீ அன்சுல் கம்போஜ் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீ அது பவுலிங் ஸ்டாஃப் பவுலிங் கோச்சை தான் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் யங்ஸ்டர், அவன் இப்பதான் கத்துட்டு வந்துட்டு இருக்கான். நீ வந்து நீ இது ஒரு பிராவோ பண்ணியிருந்தாலோ இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாரா பண்ணியிருந்தாலும் அவனை நம்ம கேட்டிருக்கலாம், என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யங்ஸ்டர், அவன் வந்து சொல்லி கொடுத்ததான் பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல நீ பவுலிங் கோச் தான் வந்து என்னடா ஆப்ஷன் கொடுப்ப, அவன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னடா இந்த மாதிரி இருக்குப்பா, லென்த் போடலாம், ஷார்ட் பாலும் ட்ரை பண்ணலாம், ஸ்லோ போல்ஸ் பிரசித் கிருஷ்ணா சூப்பரா போட்டிருந்தான். அந்த மில்லர் ஒரு ரன் அதான் அதான் எடுத்து அதான் ஸ்லோ ஓகே. போல்ஸ் தான் ஒரு போட்டிருந்தான். மேட்ச்னா ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ம் எல்எஸ்ஜி கூட ம் டெல்லி கூட கடந்த 150 பார் போனதுக்கு காரணமே இவன் கொடுத்த ரன்ஸ் தான். சரியா? இன்னொன்னு, ம் டெல்லி கூடயும் அப்படிதான் போட்டான், எல்எஸ்ஜி கூடயும் அப்படிதான் போட்டான், ஆர்சிபி கூடயும் அதே மாதிரி தான் போட்டான். போட்ட லைன்ஸ் எல்லாமே அதே லைன், அடி வாங்கின லைனும் அதே லைன் தான். சரியா? நான் என்ன சொல்றேன், அப்படி டெஸ்ட் பண்றதுக்கு நீ 14வது ஓவர்லயே ஒரு மேட்ச்ல டிஃபென்சிவா வந்துட்டானுங்க, டிஃபென்சிவ் ஃபீல்ட் போயிட்டானுங்க 14வது ஓவர்ல. நான் பாக்குறேன், ஏன் ஏன் திடீர்னு இந்த இந்த லைன் போடுறானுங்க? பவர் பிளே முடிஞ்ச உடனே ஒரு மேட்ச்ல பாக்குறேன் 6 இருந்து வந்து போட்டுட்டு இருக்கானுங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாரும். இது 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 யார் கொடுத்தது, என்ன ஏதுன்னு தெரியல. உனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் அதான் பேசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தா அதாவது வரலாம், அது ஒரு ஆப்ஷன் தான். மேனேஜ்மெண்ட் வரோம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பத்தி வரும். ஓவராலா கம்போஸ் பாத்தீங்க அப்படின்னாலுமே நான் கம்போஸுக்கு ஆர்கியூபலி ஆவரேஜ் கொடுத்தாலுமே நான் அவன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு friends. அதாவது இப்ப நான் குட்டுக்கும் ஆவரேஜுக்கும் சரியான போட்டி இப்ப கம்போஸ் கொடுக்குறது. பை நான் அந்த ஆப்ஷன் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் பை, நீங்க நீங்க ஆஹ் நீங்க வச்சுக்கோங்க. அதான் குட்டா ஆவரேஜா? நான் ஆவரேஜ் தான் கொடுப்பேன், கம்பௌண்ட் குட்லாம் கொடுக்க மாட்டேன். ஆவரேஜ் எனக்கு கொடுப்பேன். எனக்கு எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். எனக்கு எனக்கு பிலோ ஆவரேஜுக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஆவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, அவ்வளவுதான். மத்தபடி பர்சனல் கேப்டன்லாம் இருந்தான். அது இல்லாம ஆமா, இல்ல இவங்க இல்ல, எந்த மிட் விக்கெட். சீசன் வரைக்குமே 11 மேட்ச் 10 மேட்ச் வரைக்குமே பர்பிள் கேப்ல அவன் ம் அவன் ம் புதில் இருந்தான். கடைசி மேலேயே 4 இருந்திருப்பான். மேட்ச் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப அடி சூப்பரா வாங்கியிருந்தான். போட்டான். இவன்ட்டான் நல்லா போடலன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப சூப்பரா போட்டான். ஆனா என்னன்னா, அவன் மிஸ்டேக்ஸ்ல இருந்து ரெக்கவரே ஆகலன்றதுதான் என்னோட ஒரு சின்ன லேர்னே வருத்தம். தவிர லேர்னே பண்ணிக்கல அதான். அப்படின்றது வந்து ம் 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 தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், தப்பு யார் வேணா பண்ணலாம், தப்பை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கூட, அதை வச்சு அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே. ஆனா நீ வந்து பண்ண தப்பே பண்ணிய அப்படின்றதான் எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பிரான்ச்சைஸுக்கு பண்றப்போ கொஞ்சம் பெட்டரா சரி பண்ணிருக்கலாம் சரி ப்ரோ சரி வா 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 அப்படின்றதுதான். வாங்க, டைம் இல்ல. டக்கு டக்குன்னு இவனை ரேங்க் பண்ணுங்க. கம்போஸ் இஸ் கோயிங் டு பி ஆவரேஜ். கம்போஸ், வேர் இஸ் அன்சுல் கம்போஸ்? ஃப்ரெண்ட்ஸ், அன்சுல் கம்போஸ் இங்க இருக்காரு. அன்சுல் ஏ கம்போஸ் கே மிருகத்துக்கு ஆவரேஜ். எழுப்பி கோவத்தை ஃப்ரெண்ட்ஸ், கிளப்பி. அப்படியே அப்படியே இங்க இருந்தே சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 3 பிளேயர் அப்படியே ஒண்ணா இது பண்ணலாம் இதுக்கப்புறம். சொல்லுங்க பை. 3 பேரு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, டாப் ஆர்டர் 3 பேர் சொல்லிக்கலாம். ருத்துராஜ், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. 3 பேருமே எங்க எங்க ரேங்க் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ரேங்கிங்லேயே வெல் போய்க்கலாம். வெல் 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 வெல். ஒண்ணு வந்து ருத்ராஜ் கோட்டட், கெய்க்வாட். இன்னொன்னு வந்து குட், இன்னொன்னு வந்து ஷிட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுதான் ரெண்டு இது வந்து பேருக்குமே நாங்க இதுதான். 2 பேருக்குமே இதுல ஒத்து போயிடும். நோ ஆர்கியூபிள், நோ ஆர்கியூபிள். அதாவது இதுல வந்து நாங்க பிரைஸ் பண்ண விரும்பல. ருத்ராஜ் ஏன் ஷிட்ன்றது நாங்க சொல்லுவோம் அவசியம் இல்ல. சஞ்சு சாம்சன் நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம், கோட்டட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது. கொடுத்துருக்கலாம். பட் ஆனா ஆயுஷ் மாத்திர ஸ்டாண்டர்ட் வாஸ் சோ கோட்டட். அதனால வந்து நம்ம சஞ்சு சாம்சன் குண்டு கொடுக்குறோம். ஏன்னா அவன் 70 அடிச்சு மிஷன் எல்லாமே வந்து இம்பாக்ட்ஃபுல் நாக்கு. பீக்கா ஃபர்ஸ்ட் இருந்தது. 3 அதாவது மேட்ச், ஒருத்தன் வந்து அதான் ஃபர்ஸ்ட் 2 கிரைம் மேட்ச் பண்ணிட்டு போனான். இதாயிடும். ஒருத்தன் வந்து கிரைம் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த கிரைம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். அதாவது ருத்ராஜ் லிட்டரலி கிரைம். அந்த டெல்லி கேபிட்டல் மேட்ச்ல நல்லா ஆடிட்டு நல்லா ஆடிட்டு பாருங்க. அதாவது பயங்கரமா தடவிட்டு அக்சல் பட்டேல் கிட்ட கரெக்டா 2 மேட்சை விட்டு ஃபீல்டர் தான் போயிருப்பான். இருப்பாங்க பவர் பிளேல. பவர் பிளேக்குள்ளேயே கேட்ச் அந்த விட்டு இம்பாக்ட், போயிருப்பான். அந்த இதை இது பண்ணிருப்பான், அந்த இதை நலிஃபை ஆ பண்ணிடுவான். அவன் எப்படின்னா நீ வந்து இது பால்ஸும் சாப்பிட்டுட்டு பால்ஸும் சாப்பிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டும் அதிகமா இல்லாம போயிட்டு விட்டு வந்துட்டேன். சஞ்சு சாம்சனுக்கு பிரஷர் தலையா வந்திருப்பான். உள்ள வந்து இதெல்லாம் ஒரு இதுவா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பொருவி செட் இருப்பான். இல்ல இல்ல சரியான செட்டில் ஆன பிளேயர். ருத்துராஜ் அடிச்சிருந்தா அந்த இடத்துல எப்படி ம் அடிச்சிருப்பானோ அதை இவன் பால்ல இருந்தே பண்ணான். ம் அதுதான் வந்துட்டு ம் ம் ஓட்டர்ல நான் கொடுக்கறதுக்கு ஒரே ரீசன். இன்னொன்னு வந்துட்டு, ஏன்னா அவன் ரோலே அவன் பண்ண முடியல. இவன் பண்ண இதெல்லாம் வந்துட்டு ஊரில் பட்டேல் மாதிரி, கிட்டத்தட்ட ஊரில் பட்டேல்
லாங் இன்னிங்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அதை தான் வந்து இவன் ஒரு 12 பால்ஸ் 15 பால்ஸ்க்கு பண்ணிட்டு ஆனா இவன் கேம் அவேர்னஸ் பயங்கரமா இருக்கிறான். ஊரியல் பட்டேல் என்னன்னா அவன் எல்லா பாலுமே போறான். இவன் வந்து அதாவது இவன் வந்து அந்த இவன் பார்ப்பான், பால் பார்த்து தான் போறான். இன்னொன்னு புல் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஸ்டேடியத்துல போட்டாலும் புல் ஷாட் வந்துட்டு போடு 300 மீட்டர் பார்க்கவே 88 மாட்டான். மீட்டர் அதாவது வெயிட் பண்ணலாம், அடிச்சிடலாம். ஒரு பால் பாக்குறான், ஷார்ட்டா போட்டாலும் அடிப்பேன், ஷார்ட்டா போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதாவது நான் பொய்லாம் சொல்லல, இவன் நான் சொல்றேன் பொய் சொல்லல. ஆனா என்னன்னா சுப்மன் கில் வந்து ஷார்ட் பாலை வந்து அந்த தரையை ஒட்டி ஆடுறதோ, நீ வந்துட்டு யார வேணா சொல்லிக்கலாம். இந்த பையன் கண்ணுல அந்த அதான் நான் உனக்கு வந்து 2 இடத்துல தான் உன் கெரியர்ல வந்து உனக்கு பயம் இருக்காது, உன்னை பேக் பண்ணணும் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உன்னை ரொம்ப பிலீவ் பண்ணிட்டாங்க, உன் மேல வந்துட்டு டேய் தம்பி நீ தான் நம்ம டீம் அப்படின்ற ஒரு 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 அதான் கழகத்தின் ஒரு அஷூரன்ஸ் இருந்துருச்சுன்னா, கழகத்தின் எதிர்காலமே. அப்படிலாம் வந்துருச்சுன்னா உனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஏய் நான் எது பண்ணாலும் நீங்க என்ன தூக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போவா. இன்னொன்னு கெரியர் ரெண்டுல யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கெரியர் ரெண்டுல ஸ்ட்ரைக் ரேட்லாம் வேணாம், நம்ம ஃப்ரீயா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிருப்பாங்க. தன்னோட கேமையே மாத்தி வெல் யாராவது வெல் அடிச்சிருப்பாங்க. வெல் 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 ஃபாஸ்டஸ்ட் 50 ஆமே. எத்தனை பாஸ் பால்? 25 பால். 25 பால் ஃபாஸ்டஸ்ட் 50. சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அதாவது அந்த இப்ப இதை ஆயுஷ் மாத்திர ஸ்டாண்டர்ட் கோட்டடா இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் குட்டு கொடுக்குறோம். ருத்ராஜுக்கு நாங்க ஷிட்டு கொடுக்குறோம். அதாவது ஷிட்டு கீழே ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம், இல்ல அதனால அவன் ஷிட்டு கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மேனேஜ்மெண்ட் வீடியோலயுமே ருத்ராஜ் பத்தி தனியா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அவன் கான்பிடன்ட் என்ன, அந்த ரோர் ஈவெண்ட்ல அவன் முகம் எப்படி இருந்துச்சு, தமிழ்ல எதுவோ தான் இருக்கும். ரோர் ஈவெண்ட்ல அவன் முகம் எப்படி இருந்தது தமிழ்ல. இந்த இப்ப சைடு விவேக் போட்டோ, மூணுத்தையும் இந்த வச்சிருக்க சைடு பாய். ருத்ராஜ் போட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூணுத்தையும் வச்சிருக்க கடை. அந்த 3 பேரையுமே தேடிக்கிட்டு இருக்கேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணாடி போடல, கண்ணு தரல. ஓகேவா? இங்க வாங்க சஞ்சு, யூ ஆர் குட். அண்ட் எங்க மீதி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கோட் வருது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆவரேஜ்ல போடல, இருங்க. அது கோட்டட் சார், யூ ஆர் சோ கோட்டட். ஃப்ரெண்ட்ஸ் ஷிட்டு கீழே வேற எதுவுமே இல்லாத காரணத்தினால நாங்க லீஸ்ட் ப்ராபபிள் அதுல போடுறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அந்த அப்படியே 3 பேட்ஸ்மேன் முடிச்சதுனால அப்படியே 3 பவுலர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலர்ஸ் போயிடல. இந்த கோட்டட் ஃபாரின் ட்ரியோ ஓவர்டன், நூர் அகமது, அகில் ஹுசைன். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன கேட்டா நான் அகில் ஹுசைனுக்கு கோட்டட் கொடுப்பேன். பட் ஆனா எப்படி சொல்றது, அது எனக்கு கேம் ரொம்ப டைம் கிடைக்கல, ஆர்கியூபிளான டிசிஷன். ரிசோர்ஸ் வந்து ஒழுங்கா அது யூஸ் பண்ணல, கேம் டைம் அது வந்து அவனுக்கும் அவன் கிடைக்கல. பிரச்சனை கிடையாது. அது அவன் பிரச்சனை கிடையாது, அதுதான் பிரச்சனையே. அவன் அதாவது பிரச்சனை இப்போ கிடையாது. இப்ப அன்சுல் கம்போது நாங்க ஏன் ஆவரேஜ்ல போட்டோம் அப்படின்னா, அவனுக்கு எல்லா மேட்சும் சான்ஸ் கிடைச்சு. லிட்டரலி 14 மேட்ச் ஆனா எல்லா மேட்சுமே அது அவனோட ஸ்பெஷலிஸ்ட் ஜோன் தான் கொடுத்தானுங்க. இப்ப வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, அதாவது அவன் வந்து பவர் பிளேல போடுவான், டெத்ல போடுவான்ற மாதிரி அவனுக்கு எது பிடிச்சிருக்கு, அவனுக்கு வந்து அவனுக்கு எது கோ டு ஆப்ஷன் அதுதான் கொடுத்தாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு அன்சுல் கம்போச்சுக்கு. ஆனா அகில் ஹுசைனுக்கு வந்து அப்படி பெர்ஃபெக்டாவே கிடையாது. ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான், அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருவானுங்க. என்னன்னா அதாவது நான் அகில் ஹுசைன் இருந்தா போங்கடா இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அந்த பிரான்சைஸ் வந்து ஹேட் பண்ணலாம். ஆனா அகில் ஹுசைன் வந்து கொண்டு வந்த வைப் இருக்குல்ல டீமுக்கு, அந்த செலிப்ரேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்றது, டீமே வந்து அகில் ஹுசைன் வந்து வந்ததுக்கு அப்புறம் டீம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்னா ஓடுறானுங்க, இது பண்றானுங்க, செலிப்ரேஷன் நூறு சூப்பரா அது இருந்துச்சு. 100 வந்து குழந்தை மாதிரிடா. அதாவது அவன் வந்தாதான் ஆடுவேன் அப்படின்னு இருக்கான்டா அவன். அதாவது எப்படின்னா அகில் ஹுசைன் வந்துட்டாலே பார்ட்டியில ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிதான் அது. அகில் ஹுசைன் இஸ் வைப் செட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதை சீரியஸா சொல்லணும்னா அகில் ஹுசைன் வந்து மேபி அவனுக்கு இந்த பிரான்சைஸ்ல இருக்க பிடிக்காம ரிலீஸ் பண்ணாலும் சான்ஸ் நான் யோசிக்கலாம் மாட்டேன் சார், என்ன ரிலீஸ் பண்ணு அவன் கேட்கறதுக்கு எல்லா எல்லா இதுவும் இருக்கு, அவனுக்கு தகுதி இருக்கு. எல்லாம் ஸோ தகுதி இருக்கு. அதான் அவன் வந்து வெளில போறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அவன் போனான். கோட்டட் குடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் கொடுத்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இவனுங்க சரியா அவனை யூஸ் இவனுங்க பண்ணலாம் சொல்ல சரியா முடியும். யூஸ் பண்ணலன்றனால நான் வந்து அகில் ஹுசைனை வந்துட்டு ஒரு அவனுக்கு அது இல்லடா, அவன் பேட்டிங்கும் சூப்பரா ஆடுவான். பிரசாந்த் வீர் என்ன பண்ணான்னா அகில் ஹுசைனை ஸ்ட்ரைக்ல நிப்பாட்ட முடியாம பிரசாந்த் வீர் ஸ்ட்ரைக் பண்ணி 3 ரன் அடிச்சா 5 பால் ஃபைனல் ஓவர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் மேட்ச். நான் அகில் ஹுசைனா இருந்தா வாழ்க்கையே வெறுத்திருப்பேன். என்னன்னா டேய் நீ வந்து அவ்வளவு பெரிய, அதாவது எனக்கு புரியல, அகில் ஹுசைனா இருந்தா கண்டிப்பா போய் கேட்டிருப்பான், இப்படி கெரிபியன் பிளேயர்ப்பா நானு, கொடுப்பான் ஒரு பால் ஸ்ட்ரைக் மட்டும் கொடுப்பான், அந்த கண்ணை கூட எப்படி சொல்றது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அகில் ஹுசைன் பாக்குறான், வெறுப்பாகிறான். அகில் ஹுசைன் வந்து சிங்கிள் வராதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கிட்டு. நான் பாக்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏய் நீங்க ஏன்டா அவனை இவ்வளவு நம்ப மாட்டீங்க, ஒருத்தவங்க நம்பிக்கை ஏன்டா வர மாட்டேங்குதுன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பார்த்து. ஸோ அகில் ஹுசைன் நான் ஓட்டர் தான் கொடுப்பேன். என்ன வேணா நாங்க சொல்லுங்க. அப்படியே அடுத்த ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் வருவான். அடுத்து வந்து 100 தானே ஃபாஸ்ட் பவுலர்னா இந்த போட்டு அடி வாங்கணும். நெக்ஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஒன் அண்ட் ஒன்லி தஜுவை இங்கிலாந்து சிஎம்
சார் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜேமி நீங்க வந்து சார் நின்னா மட்டும் சார் போதும். ஜேமி ஓவர்டன் அவருக்கு வந்துட்டு நீங்க 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 வந்து எலெக்ஷன் நின்னா மட்டும் போதும். நீங்க வாக்குறுதி நாங்க எதுவுமே பார்த்து கொடுக்க வேணாம். நாங்க ஏய் பாத்துக்கிறோம். இருந்தவன் மட்டும் கொடுத்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே என்ன சொல்லணும்னா அவரோட பேட்டிங்க்கு வந்து நாங்க ஏன் அவர் இவர்லாம் சொல்றோம்னா காரணம் இருக்கு. அவரோட பேட்டிங்காக தான் அவரை எடுத்தது. இன்னொன்று வந்துட்டு ஓகே ஒரு 2 ஓவர்ஸ் போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு எடுத்தது. பார்த்தா ஃபர்ஸ்ட் சீமரே அவர் தான் நினைக்கிறேன். என்ன பவர் பிளேல போட மாட்டாரு, ஆனா அவரையும் பவர் பிளேல போட வச்சோம். அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கஷன் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு கெட்டதுலயும் நல்லதுன்ற மாதிரி இந்த வருஷம் நம்ம நேத்தன் இங்கிலீஷ் இல்லாம போனது ஒரு ஆமா நல்ல விஷயம். ஏன்னா அப்பதான் இல்லைன்னா ஓட்டன் ஆட வச்சிருக்கவே மாட்டேன். ஆமா ஓட்டன் ஆனது இல்ல காரணமே இது முடிய நேத்தன் போதா இங்கிலீஷ் 10 நிமிஷம் தான் இல்லாததுனாலதான். இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நேதர்லாண்ட்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா மேல ஒரு பேட்ஸ்மேன் ஆட வச்சுட்டு நேதர்லாண்ட்ஸ் ஆட வச்சுட்டு அக்யூரேஷனா உட்கார வச்சிருப்போம், ஓவர் டர்னிங் மறந்துருப்போம். ஆனா இப்போ ம், ம். நேதர்லாண்ட்ஸ் வராதனால எப்படி ஆச்சுன்னா ஓவர் டர்ன் ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் பேட்டிங் கம் பவுலிங்ல வச்சிருக்கு. அப்படியே அக்யூரேஷனையும் கீழே வச்சனால உனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைச்சிச்சு. அதை வந்து ஒரு ஒரு ஃபைன் தான் சொல்லுவேன் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அவனையும் அதனால கோட்டர்ல வச்சிருவோம் நாங்க. ஓட்டன்ல கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தே ஆகணும். அடுத்து சரி அதுக்கப்புறம் 150 வந்தோம் அப்படின்னா 150 ஆர்கியூபிளி ஸ்லைட்லி நான் ஆவரேஜ் தான் கொடுப்பேன். ஆமா நானும் அதான் ஏன்னா ஸ்லைட்லி டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு அவனை பொறுத்த ஏன்னா அளவுக்கு. வந்து நான் எனக்கு இன்னொருத்த போட்டாதான் நான் போடுவேன். எனக்கு வந்து இன்னொருத்த டிஃபென்சிவா போட்டாதான் என்னால ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண முடியும் அப்படின்றான். இல்லன்னா ஆனா போன இல்லன்னா வருஷம் அப்படிலாம் இல்ல. சொல்லு சொல்லு. போன வருஷம் உனக்கு டிஃபென்சிவ் ஸ்பின்னர்லாம் யாருமே இல்லை. ஏன்னா ஜடேஜாவுமே 3 ஓவர் கொடுக்காம தான் இருந்தானுங்க. போன வருஷமே அஸ்வினும் பாதி மேட்ச் ஆடல. போன வருஷம் அது அப்படி இருந்து நீ சூப்பரா போட்டிருப்ப. போன வருஷம் பர்ஃபெக்ட் கேப்ல இருந்திருப்ப. இந்த வருஷம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால நான் உனக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அதே தான். சரி ஆவரேஜ்ல கொடுத்துருவோம். ஏப்பா 10 நிமிஷம் தான் இருக்கு பை. பாய் ஒண்ணும் இல்ல பாய். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு 2 மீட்டிங் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்டா, பிரச்சனை இல்லை. 150 ஆஸ் யூஸ்வல் ஆவரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுப்பேன். அண்ட் சார் ஜேமி ஓவர்டன் voted for real. அகில் ஹுசேன் அகில் ஹுசைன் எங்க இருக்கான்? லாஸ்ட்ல இருக்காங்க. சரி அகில் ஹுசைன் ஐயோ ஐயா அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வைக்கணும். அகில் ஹுசைன் டு voter லிஸ்ட் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அது எல்லாருமே கோட்டடா இருக்கானுங்க, ஆனா அவங்க டீமே அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. வரோம் வரோம் மீதி பிளேயர்ஸ்க்கு வரோம். அப்படியே ஃபாஸ்ட் ரன் பண்ணலாம், டக்கு டக்குன்னு அடுத்து தித்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதுல ஸ்டாப் பண்ணாரா? சரி ஓகே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நவி. இது பிரீவிஸ் பிலோ ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவனோட பொட்டன்ஷியலுக்கு ப்ளே பண்ணல. ஆமா ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது கொடுத்த மேட்ச் வந்து எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாமே தடவிட்டு இருந்தான். சிவம் டூபே வந்து ஷிட்டுக்கும் பிலோ ஆவரேஜுக்கும் நடுவுல. உங்க இஷ்டம் எதுல கொடுத்துப்பேன் கொடுத்துக்கோங்க பாய். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஸ்கேம்லயே அப்படின்னா கடைசி மேட்ச் அடிச்சதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த சிட்டுக்கு போறது காரணமே இந்த கடைசி மேட்ச் தான். கடைசி மேட்ச் அடிக்கிற நீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கமிங் டு மேத்யூ ஷாட் கொடுத்துருங்க, ஷிட்டு கொடுத்துருங்க. அதாவது எப்படின்னா அந்த கொடுத்துட்டு ஒரு மொமெண்டம்ல பாருங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு மத்த வேலை பார்ப்போம். என்னன்னா பாருங்க ஒரே ஒரு மேட்ச் அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா மொமெண்டம் எங்கேயோ போயிருக்கும், வேற மாதிரி சீசன் முடிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 30 பால் 33 ரன் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். அதுக்கப்புறம் சஃப்ராஸ் கான் ஆவரேஜ் எல்லாம் சொல்ல மாட்டான். அவன் கொடுத்த மேட்ச்ல அவன் எதை அடிக்கலன்னு சொல்லுங்க. அவன் வந்து அவன் ஒரு ஆர்சி மேட்ச் மட்டும் தான் அடிச்சிருப்பான், நிறைய மேட்ச் சான்ஸ் கொடுத்திருப்பான். பேட்டிங் வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆயிருப்பான். அப்புறம் கார்த்திக் சர்மாவும் நான் ஆவரேஜ் கொடுப்பேன், ஆனா பிலோ ஆவரேஜும் கொடுக்கலாம் அவனுக்கு. பயங்கரமா ஆடுறான். அவன் வந்து எப்படின்னா அவன் ஓடிஐக்கு சூப்பர் பிளேயர். ஓடிஐல வந்துட்டு ஒரு 40 பால் 60 ரன் அடிக்க பிளேயர் கிடைக்காதான் கஷ்டம். வச்சுக்கோங்க இந்தியா உங்களுக்கு தான். முகேஷ் சௌத்ரி குட்டுடா, முகேஷ் சௌத்ரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இது சொல்லி அவங்க என்னன்னா அன்னைக்கு வந்து பர்சனலா ஒரு பெரிய லாஸ் பார்த்துட்டு வரான் ஒரு 2 days பிஃபோர். அங்க இருந்து அந்த மும்பை மேட்ச் எப்படி போட்டானா ஃப்ரெண்ட்ஸ் அவன் செலிப்ரேட் எல்லாம் பண்ணல. அவன் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருந்தானா அமைதியா இருந்தான். செலிப்ரேட் கத்துவான் விக்கெட் எடுத்தா கத்துவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அன்னைக்கு வந்து எப்படின்னா முகேஷ் சௌத்ரி வந்துட்டு எப்படின்னா விக்கெட் எடுத்தான் அமைதியா இருந்தான், அமைதியா போனான். அது ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து எவனாலையும் பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனா அவன் பந்த கையில புடிச்சு போடுறதுக்கே ஒரு தனி இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பந்த கையில பிடிக்கிறதுக்கே அவன் பண்ணான், அவன் டீமுக்காக பண்ணான். அதுதான் வந்து கொடுத்துருக்கலாம். பட்
அதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாந்த் வீர் ஷிட்டுடா, பிரசாந்த் வீர் ஷிட்டு. இவர் நான் ஏன் இங்க போடுறேன்லாம் பாக்காதீங்க, ரீசன்லாம் சொல்ல மாட்டோம், மேத்யூ அடிப்போம் ஷாட்டும் அவ்வளவுதான். ஷிட்டு, பிரசாந்த் வீரும் ஷிட்டு. பிரசாந்த் வீர் பிரசாந்த் வாங்க. வீர் சாப்பிடுறீங்களா? அது மேத்யூ ஷாட்ல, அது வந்து இவரு மேட் ஹென்றி. மேட் ஹென்றி. ஏய், ஓகேங்களா. ஸ்பென்சர் ஜான்சன் பிலோ ஆவரேஜ்ரா, ஸ்பென்சர் ஜான்சன் பிலோ ஸ்பென்சர் ஆவரேஜ். ஜான்சன் வந்து அவனோட ரெகுலர் வந்து எப்படின்னா ஆவரேஜ்ல அப்படிதான் போடுவான். பட் ஆனா இது வந்து அப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறேன்னு குர்ஜர் மீத், நினைக்காதீங்க. குர்ஜர் மீத் ஆவரேஜ். ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கட 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 போகுது. ஏய் பை, ராகுல் சார் ஷிட் பை, ராகுல் சார் ஷிட், ராகுல் சார் ஷிட், கட கட இல்ல இல்ல, வைங்க. ராகுல் சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐயோ என்ன அதுவா போயிடுச்சு. இல்ல ராகுல் சார் வந்து நான் வந்து பிலோ ஆவரேஜ் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு கிடைச்சது 2 மேட்ச் தான். அந்த 2 மேட்ச்ல ஏ இம்பாக்ட் ராமகிருஷ்ண கோஷ் குட்டுடா, ராமகிருஷ்ண கோஷ் குட்டு. அப்படியே நாங்க அடிக்கடிக்கு வைக்கிறோம். பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்லோ பேப்பர் இருந்துச்சுன்னா ஸ்மால் டு பிகர் எப்படி அவ்வளவுதான் போச்சு. மிச்சம் இருக்கு. அந்த 4 பேருமே மேட்ச் ஆடல. ஒருத்தருக்கு மட்டும் எங்க ஆசைக்கு நான் கோட்டட் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அப்படி கோட்டட் கொடுத்துறேன் அந்த எங்களோட ஆளுக்கு மட்டும். கோட்டடு தலைவர், அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத கமாண்ட் தலைவர். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், டீம் எப்படி எப்படி ஸ்டாண்டர்டா இருக்கு பாருங்க. அதாவது ஃப்ரம் கோட்டட் டு ஷிட் எல்லாமே இருக்கு எங்க டீம்ல. ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க டீம்ல வந்துட்டு தோனி யாரும் கண்டு வைக்காதீங்க, எங்களுக்கு பிடிக்க வர அவ்வளவுதான் மேட்ரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட் இவரு தான். உங்களுக்கு என்ன இது 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 போட்டு இது முடிச்சிரு ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நீங்க உங்க இது சொல்லுங்க, உங்களோட ரெக்கார்ட் சொல்லுங்க. நீங்க 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 என்ன ரேங்க் பண்ணுவீங்க? நாங்க இல்ல ரேங்க் நாங்க யாரையும் இந்த இடத்துல தப்பா ரேங்க் பண்ணிருந்தோம் இல்ல ப்ரோ, அவர் இந்த டயருக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு கேக்குது. ருத்ராஜா வந்து சிட்டு கீழே வைங்க, சிட்டு கீழே வைங்கன்னு சொல்றது எங்களுக்கு கேக்குது. அதுக்கு என்ன கீழே வேற பண்றது? எதுவும் வேற இல்லையா ஆப்ஷன் இல்ல. கிடையாது அதனால friends. வைக்க வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். So, இதுதான் வந்துட்டு பாப்போம். நாளைக்கு ஸ்கிரீன் ஷாட் பண்ற நேரத்துல தலையை சீவிருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் அதான். தென் பை பண்ணுங்க. அன்டில் தென் Until then, it's bye from Slip Tamil.